ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையல் வீடியோ கிடையாது. நம்ம டெரஸ் கார்டனில் வந்து கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னா, பிங்க் கலர் செம்பருத்தி. பிங்க் கலர் செம்பருத்தி ஒரு 5-6 இருந்தது. ஃபஸ்ட்டு அதை வந்து பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னாச்சு, நாட்டு ரோஸு, நாட்டு ரோஸ் வந்து ரெட் கலர் இருந்தது, பிங்க் கலர் பூக்களை. ரெட் கலர் நாட்டு ரோஸு வந்து 2 கிடச்சிது. ஸோ அந்த 2ஐயும் பறிச்சிருக்கிறேன். அப்புறம் என்ன, ஒயிட் கலர் செம்பருத்தியும் கிடச்சிது. இது பெல் செம்பருத்தி, அதுவும் கிடச்சிது 1. ஸோ அதையும் பறிச்சாச்சு. ஒயிட் கலர் செம்பருத்தியும் பறிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு எல்லோ கலர் அரளிப்பூவும் கொஞ்சம் நிறையா இருந்தது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பறிச்சாச்சு. இதெல்லாம் இன்றைக்கி சாமிக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது வந்து 4 மணி வெயிலில் தான் எடுத்தேன். இப்போமே உங்களுக்கு வெயில் வந்து கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஸ்வீட் லெமன் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது நம்ம சாமந்திப்பூ எல்லோ கலர்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இடையில நம்மளுக்கு மழை வரும்போது டிசம்பர் மாதம் அது வேரலுகள் நோய் மாதிரி வந்தது. நிறையா வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக போச்சு. அதில் வந்து மிஞ்சினது அந்த ஒரு சாமந்தி மட்டும்தான். இது வந்து டபுள் கலர் ரோஸ் 2 பறிச்சிருக்கிறோம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கிடச்சிது. அது வந்து 1 ரொம்ப குட்டியாக இருந்தது. மீதி 2ம் பரவாயில்லாமல் சைஸில் நம்மளுக்கு கிடச்சிது. இது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல புளிப்பாக இருக்குது. மற்ற நம்ம கடையில் வாங்குகிற தக்காளியை விட இது வந்து விதை வந்து நார்மலாக நம்ம கிச்சன் வேஸ்ட் போடுறதுல முளைச்சது தான். ஆனால் இந்த தக்காளி வந்து நல்லா புளிப்பாக இருக்குது நம்மளுக்கு. இது பிங்க் கலர் பூ. இந்த பிங்க் கலர் பூவும் நம்மளுக்கு கொஞ்சம் கிடச்சிது. அப்புறம் கொய்யாவில் வந்து 2 கொய்யா நல்லா விளைஞ்சிருந்தது. ஸோ நம்ம 2 கொய்யாவும் பறிச்சிக்கலாம். அது போக நிறைய பிஞ்சு காயும் நம்மளுக்கு விட்டுருந்துச்சு. அது வந்து இன்னொரு 15-20 நாள் ஆகும்னு நினைக்க அறுவடைக்கு தயாராகிறதுக்கு. இதை விட வந்து நம்ம வாட்டர் ஆப்பிளும் இப்போ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பூ விட்டு லைட்டாக பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செடி வந்து என்னமோ தான் நிறையா வந்து பூக்கள் வைக்கும். இப்போ அதுதான் பூவும் பிஞ்சும் வச்சுருக்குது. அப்புறம் இதுதான் எல்லாம் நம்ம ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணது. இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண பூக்களும் பழங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.